ஆனா இப்ப வந்து நம்ம தமிழ் 76 டீம்ல இருந்து இன்னைக்கு வந்து என்ன மெசேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்க போறோம்னா, புதுசா இந்த ஹெரிட்டேஜ் ஐஸ்கிரீம் பிசினஸ் பண்ணோம்னா முதல்ல என்னென்ன ப்ராசஸ், அதுல வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமா, எப்படின்னா அது? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிசினஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம லொகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். லொகேஷன் நம்ம வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மெயின் அடுத்து வந்து கடை எப்படி இருக்கு, மெயின் ரோடா இருக்கா, இல்ல வந்து மக்கள் வந்து நடமாட்டம் கம்மியா இருக்கா, மக்கள்கிட்ட ரீச் ஆகிற அளவுக்கு கொண்டு போகணும்னா விளம்பரம் தேவை. விளம்பரம்னா மெயினா வந்து ஹெரிட்டேஜ்ன்றது ஒரு கம்பெனின்றதுல கம்பெனி ஐஸ்கிரீம் போட்டு சேல் பண்ணலாம் ஒரு ஐடியா. அதே போல மற்ற கம்பெனிக்கும் இது பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாவே இருக்குது. மற்ற கம்பெனில கொடுக்குற ஆஃபர் விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறாங்க பர்சன்டேஜ் வைஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது முதலீடு பாத்தீங்கன்னா இப்போ கடைக்கு ஒரு 30,000 50,000 அட்வான்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு. பிளஸ் கடை வாடகை, இதுக்கு ஒரு டெபாசிட் ஏதாவது. இப்போ வந்து இப்ப இந்த ஹெரிட்டேஜ் வந்து இப்ப நான் தான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா இந்த ஹெரிட்டேஜ் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் போய் வாங்கினா யாருக்கிட்ட நம்ம? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெரிட்டேஜ் இப்போ நம்ம செக் பண்ணா இப்போ இந்த பூந்தமல்லிக்குன்னு யாரு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் இருப்பாரு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம கான்டாக்ட் பண்ணனா அவர் வந்து நமக்கு சப்ளை பண்ணுவார். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு டெபாசிட் மிஷின் இருக்கு, டெபாசிட் அமௌண்ட் இருக்கு. ஓகே, இந்த அமௌண்ட் கொஞ்சம் கட்டின உடனே மிஷின் டெபாசிட் பண்ணுவாங்க. மிஷின் பண்ண உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து மினிமம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 10,000 கிட்ட ஸ்டாக் போட வேண்டியிருக்கும். இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா என்ன ரேட்னா நம்ம வந்து ஒரு ஐஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும்ல? இப்போ நம்ம பண்ணணும்னா வந்து ஒரு லிமிட் வந்து 10,000 கிட்ட பண்ண வேண்டியிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து 4,000 இல்லை 5,000 அந்த மாதிரி ஆர்டர் போட்டால் தான் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேண்ணா. இப்போ மினிமம் வந்து 10,000 வந்து 4,000 வரைக்கும் அது பண்ண வேண்டியிருக்கு. 10,000 வந்து 4,000. ஆமா ஆமா ஆமா. இப்போ வந்து இது ஐஸ்கிரீம்ல இருக்க எம்ஆர்பியோட உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்குமாண்ணா? கிடைக்கும். அதாவது எம்ஆர்பில இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனில 15% கொடுக்கணும், இவங்க 20% கொடுப்பாங்க. அதனால வந்து நமக்கு எம்ஆர்பி ரேட் தான் விற்க முடியும். அது எம்ஆர்பி வந்து 20% நமக்கு கிடைக்கும். 20% கிடைக்கும். இப்போ வந்து இந்த பிசினஸ் அந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்றோம்னா மற்ற பிராண்ட் ஐஸ்ல நம்ம வைக்க முடியாது. வைக்கக்கூடாது ரூல்ஸ். நம்ம அவங்களோட பிராண்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே போல மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணோம்னா அது ரூல்ஸ் வந்து அன்ரூல்ல மாட்டோம். ஓகேண்ணா. இப்போ இந்த ஐஸ் பிசினஸ்ல மாசம் எவ்வளவு நான் ஏர்ன் பண்ண முடியும்? நம்ம மாசம் குறைஞ்சபட்சம் ஒரு சைடு வருமானம் தான். ஒரு கடை வாடகையோ பிளஸ் வந்து ஒரு கரண்ட் பில்லுக்கோ இருக்கோ ஒன்று யூஸ் ஆகும். மாசத்துல ஒரு 30,000 பண்ணோம்னா ஒரு 6,000 7,000 கிடைக்கும். ஒரு 6,000 7,000 ஒரு கடை வாடகை அட்ஜஸ்ட் ஆகும். பிளஸ் வந்து சைட்ல நம்ம வேற ஏதாவது பண்ணிக்க வேண்டியதும். இப்போ இதுவே நம்ம பெருசா பண்ணோம்னா ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வச்சு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களே வந்து நமக்கு வந்து எல்லா செட்டப்பும் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணி கொடுத்துட்டு பிளஸ் வந்து ஐஸ் பால் அந்த மாதிரி மற்ற அவங்க ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்டும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து நல்ல பண்ணி கொடுப்பாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து இதுல பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். நம்ம வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இது கூட பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு பார்ட் டைம் மாதிரி, பார்ட் டைம் சைடு சப்போர்ட்டுக்காக. இப்போ நம்ம வந்து மிஷின் வந்து வாடகை விடுறோம். சரி, சும்மா வந்து இருக்கும்போது ஒரு கடை வாடகைக்கோ ஒரு கரண்ட் பில்லுக்கோ வரதுக்கு போட்டு வைக்கிறோம். இதே நம்ம ஃபுல் டைம் பண்ணோம்னா ஒரு 3 லட்ச ரூபா ப்ராக்டிஸ் அமௌண்ட் கட்ட வேண்டிய இருக்கும். 3 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கட்ட வேண்டிய இருக்கும். ஓகே, அது கட்டணும்னா எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் மொத்தமா நமக்கு கொடுத்துருவாங்க. அதை பால் தயிர் மோர் அது பிளஸ் வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் எல்லாமே இது பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் நம்ம எதனா டேமேஜோ அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். டேமேஜ் மேக்ஸிமம் வர போறதுல எல்லாம் பாக்ஸ் வைஸ் தான் வரும். நமக்கு சிங்கிள் பீஸ் தான் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, மேக்ஸிமம் பாக்ஸ் எல்லாமே பாக்ஸ் பீஸ் தான். பாக்ஸ் பீஸா கொடுப்பாங்க. குவாண்டிட்டி வைஸ் தான் 10 பீஸ் அந்த மீன் தான் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பாக்ஸ் பீஸ் தான். பாக்ஸ்ல 18 பீஸ். இப்போ வந்து சில பிராண்ட் எல்லாம் சொல்றாங்களே நீங்க வந்து இந்த பிராண்ட் நீங்க கம்பல்சரியா வாங்கி ஆகணும், அது கம்பல்சரி கம்பல்னா நம்ம கிட்ட கிடையாது. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் கிடையாது. நமக்கு விருப்பப்பட்டது என்ன நமக்கு மூவ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு அதை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் ரிச்சான கஸ்டமர் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறத வாங்குவாங்க. ஓகே, லோக்கல் கஸ்டமர் இருக்கிறதால ஒரு மினிமம் ஒரு 100 ரூபீஸ்க்குள்ள இருக்கிறத பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். ஓகேண்ணா. இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குல்லண்ணா, இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து கரண்ட் பில்லு இதெல்லாமே நம்ம பே பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல நம்ம தான் எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது மட்டும் தான் நம்ம அவங்க டெபாசிட் அமௌண்ட் வாங்குவாங்க. ஓகேண்ணா. டெபாசிட் அமௌண்ட் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து மொத்தமே நம்ம தான். இப்போ புதுசா வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்களுக்கு எப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு? புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் வந்து ரொம்ப பேர் போறாங்களா வராங்களா ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். ஓகே, அது அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா லொகேஷன்ல வந்து என்ன கிளாஸ் மக்கள் இருக்காங்க, அதாவது மிடில் கிளாஸ் இருக்காங்களா ரிச்சான கஸ்டமர் இருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்த சூஸ் பண்ணணும். இடத்த சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வந்து நம்ம இதை வாங்கி சேல் பண்ணலாம். ஓகேண்ணா. இப்போ இந்த பிசினஸ் நம்ம எடுத்துட்டா நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னா? பண்ணலாம். அதாவது இன்கம் பண்ணலாம்னா நம்ம வந்து பிரான்ச்சஸ் மாதிரி எல்லாமே சேர்த்து பண்ணலாம். ஓகேண்ணா. புதுசா வந்து இந்த பிசினஸ் இறங்கலாம்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு மினிமமான அமௌண்ட் இவ்வளவு இருந்தா எல்லாமே? மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வந்து கடைக்கு அட்வான்ஸ் கட்ட வேண்டி வரும்.
பிளஸ் வந்து ஃப்ரீசர் பாக்ஸுக்கு அட்வான்ஸ். இப்போ இந்த பிசினஸ் இப்போ சின்னதா ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம போறோம்னா எவ்வளவு இருந்தா போதுன்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி தேவைப்படும். அவங்களுக்கு டெபாசிட் ஆகுது, காசு கொடுத்து வாங்கல. ஓகேண்ணா. இது டெபாசிட் அமௌண்ட் ஒரு 10,000 வாங்குவாங்க. பிளஸ் ஸ்டாக் போறதுக்கு ஒரு 10,000 ரூபாய். நம்ம வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டா அந்த 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. அது வருஷத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் இருக்கு ரிலீஸ் அமௌண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் குடுத்து கொடுப்பாங்க. அது 3 வருஷம் வரைக்கும் அந்த அமௌண்ட் இருக்கும். 3 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமா 10,000 கொடுக்கணும். ஆனா இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்னா ஃப்ரிட்ஜ், அதுவே வந்து சில டைம்ல நம்ம நிறைய லோடு ஏத்தனா நம்மளுக்கு கரண்ட் பில் வந்து டிஃப்ரெண்டா வரும். இப்ப அதே மாதிரி ஐஸ் எல்லாம் எப்படின்னா, அது ஐஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீசர் பொறுத்த வரைக்கும் 5 மணி நேரம் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா கூட 5 மணி நேரம் தாங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலுக்கு மேல ஓவர்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அது கீழே வந்து எவ்வளவு லோடெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. அது லெவலுக்கு மேல பண்ணக்கூடாது. லெவலுக்கு மேல பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜர் மட்டும் போட்டா எவ்வளவு நம்ம சும்மா ஒரு ஆவரேஜா கரண்ட் பில் இப்போ உங்களுக்கு எவ்வளவு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஓடனா வந்து 3 யூனிட். அதாவது பாத்தீங்கன்னா 3 யூனிட்னா இப்போதைக்கு வந்து ஒரு யூனிட் 8 ரூபாய்னா 3 யூனிட் 24 ரூபாய் 25 ரூபாய். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கரண்ட் உள்ள வச்சு வேண்டியது. ஓகே, 3 3.5 யூனிட் வரைக்கும் ஓடும். இப்போ நல்லா வந்து ஒரு 2-3 ஃப்ரீசர் போட்டு ஒரு பெருசா பிசினஸ் பண்றவங்களுக்கு மாசம் வந்து ஒரு 30,000 ரூபாய் 35 ரூபாய் கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். அதாவது பாத்தீங்கன்னா பால், தயிர் பிளஸ் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு ஒரு பார்லர் மாதிரி வச்சு பண்றவங்களுக்கு மாசம் ஒரு 30,000-35,000 சம்பாதிக்கலாம். கரண்ட் பில் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கிட்ட கரண்ட் பில் வர வேண்டிய இருக்கும். ஏன்னா வந்து 4-5 ஃப்ரீசர் வர வேண்டிய வரும். பிளஸ் வந்து கூலர் வரும். அதெல்லாம் வந்து ஒரு 3,000-4,000 கரண்ட் பில் வரும். 3,000 4,000 வருமானம். இப்போ வந்து புதுசா அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு நல்லா தானே இருக்கு. கண்டிப்பா இப்போதைக்கு பண்ணலாம். இப்போதைக்கு எல்லா ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு. நல்லா பண்ணலாம். எல்லாம் பெஸ்டா இருக்கு இப்போதைக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ்ல வந்து மற்ற ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேண்ணா, இந்த தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம வந்து தமிழ் 7617ல இப்ப புதுசா நம்ம வந்து பிசினஸ் தேடுறவங்களுக்கு தான் நம்ம கான்செப்ட் ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்றோம். இவங்களுக்கு வந்து நீங்க கொடுத்த வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஆன்சர்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நன்றி.